அன்பிற்கு இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, ஜூலை 5 உழவர் தியாகிகளினுடைய தினம். இன்றைக்கும் இந்த மண்ணிலே விவசாயிகள் ஓரளவிற்கு தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிலைமையை எட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது பலருடைய தியாகத்தின் மூலமாகத்தான் இந்த வாழ்வை இன்றைக்கு விவசாயிகள் பெற்றிருக்கிறார்கள். விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய இலவச மின்சாரம் இன்றைக்கு பச்சை துண்டு போட்டு செல்லக்கூடியவர்களுக்கு சமுதாயத்திலே ஓரளவிற்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்று சொன்னால், இதையெல்லாம் இந்த விவசாயிகள் அடைவதற்காக 65க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைய விவசாயிகளுக்கு இந்த நிலைமை கிட்டியிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு விவசாயிகள் சங்கங்களினுடைய வரலாறுகள், அந்த விவசாயிகள் சங்கத்தினுடைய வரலாறுகளிலே கால் பதித்து நடந்தவர்கள், விவசாயிகளினுடைய உரிமைக்காக, விவசாயிகளினுடைய உயர்வுக்காக தங்களுடைய இன்னுயிரை ஈர்ந்து இந்த சமுதாயத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தியாகிகளினுடைய தினமாக, உழவர்களினுடைய தியாகிகள் தினமாக ஜூலை 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஜூலை 5 விவசாயிகள் உழவர் தியாகிகள் தின இந்த நிகழ்வுகளிலே ஒவ்வொரு விவசாயிகளும் கலந்து கொண்டு நமக்காக உயிர் நீத்த, தியாகம் செய்த அந்த அற்புதமான தியாகிகளுக்கு நினைவு கூர்ந்து தொடர்ந்து அவர்களுடைய வழியிலே இந்த சமுதாயத்தினுடைய மலர்ச்சிக்காக நாம் அர்ப்பணித்து கொள்ள சபதமேற்க வேண்டிய நாளாகும். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு விவசாயிகள் சங்கங்களினுடைய சார்பாக பல இடங்களில் உழவர் தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. விவசாயிகள் சங்க தலைவர்களுக்குள்ளே கருத்து மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்தந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்தந்த பகுதிகளிலே நடைபெற இருக்கக்கூடிய உழவர் தியாகிகள் தின நிகழ்வுகளில் விவசாயிகள் அணிதிரண்டு கலந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். தங்களுடைய உணர்வுகளை, விவசாயிகளினுடைய ஒற்றுமையை பிரதிபலிப்பதன் மூலமாகத்தான் ஆளுகின்றவர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு உழவர்களினுடைய உன்னதத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை விவசாயிகள் பெற முடியும். அந்த வகையில் தமிழகத்திலே நாடு முழுவதும் நடைபெற இருக்கக்கூடிய அந்த உழவர் தியாகிகள் தின நிகழ்வுகளில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஸ்ரீ தாரா மஹாலில் உழவர் தியாகிகள் தின மாநாடு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய AS பாபு அவர்களும் மற்றும் அதனுடைய நிர்வாகிகளும் திருப்பூர், கோவை மாவட்டங்களிலே ஒவ்வொரு தோட்டமாக சென்று, ஒவ்வொரு வீடாக சென்று அழைப்புதலை கொடுத்து அனைத்து விவசாயிகளும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் மத்தியிலே வேண்டுகோள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜூலை 5 வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று பொள்ளாச்சியிலே நடைபெற இருக்கக்கூடிய இந்த மகத்தான நிகழ்வில் உழவர் தியாகிகள் தின கோரிக்கை மாநாட்டில்
இந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய திருப்பூர், கோவை மாவட்டத்தைச் சார்ந்த விவசாயிகள் அனைவரும் அவசியம் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளினுடைய நினைவாக நாம் எல்லோரும் சபதமேற்று ஒரு புதிய பாதையிலே பயணிப்பதற்கு அந்த நல்ல நாளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு விவசாயிகளினுடைய கோரிக்கைகள் வெறும் காணல் நீராக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நிறைவேற்றுவதற்கு ஒரு புதிய பாதையை நோக்கி, ஒரு புதிய சிந்தனையில் இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி வெற்றிகளை ஈட்டி பெறுவது என்கிற ஒரு புதிய முயற்சியில், புதிய சிந்தனைகளோடு, புதிய அணுகுமுறைகளோடு, புதிய ஒரு போராட்ட களத்தை இந்த மண்ணிலே விவசாயிகள் தோற்றுவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அத்தகைய ஒரு புதிய பாதையை தேர்வு செய்வதற்காக, அது பற்றி முடிவு செய்வதற்காக நடைபெற இருக்கக்கூடிய உழவர் தியாகிகள் தின கோரிக்கை மாநாட்டில் பொள்ளாச்சியிலே ஒரு புதிய பாதைக்கான வழிகள் தோற்றுவிக்கப்பட இருக்கிறது. நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய AS பாபு அவர்களினுடைய தலைமையிலே நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு PR பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்கள். ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷனுடைய தலைவர், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் வி. நந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். உயிர் விவசாயிகள் அமைப்பினுடைய சேர்மன் திரு KL தெய்வசிகாமணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். கம்மவார் நாயுடு எழுச்சி பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு RA ஸ்ரீமான் சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். யூகாஸ் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். மற்றும் விவசாயிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், சிந்தனையாளர்கள், கருத்தாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டு ஒரு புதிய எழுச்சியோடு நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு உழவர்களினுடைய விடிவெள்ளியாக வருங்கால இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய சிந்தனையோடு நடைபெற இருக்கக்கூடிய இந்த மகத்தான நிகழ்வில் உழவர்கள் தியாகிகள் தின கோரிக்கை மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.